நில்லு அக்கா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என் ருட்டீன் என்னன்னா, டெய்லி வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன். நான் எப்பப்பெல்லாம் வரணும் அப்பப்பெல்லாம் நீங்கள் வளம் வரீங்களே, இங்கேயா இருக்கீங்க? தம்பி, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். ஏன் மற்றவன் பார்க்கும்போது போய் ஒளிஞ்சுப்பீங்களா? தம்பி, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், வேற எவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அவன் முன்னுக்கே போய் நின்னாலும் சரி. ஓ, இது என்ன டெக்னாலஜின்னு தெரில, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தம்பி, நானும் 3-4 கேஸை பார்த்துருக்கேன். நான் சொன்னோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் சாமி மேடக்கது உட்காந்து உட்காந்துக்குவானுங்க. இவ்வளோ சொல்லியும் நீ இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. காக்கா காக்கா, இந்த கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன், மழை பெஞ்சா நினைவேன், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க, எனக்கு புரியுற மாதிரி. என் டியூட்டியே நைட்டு எவனா வெளியே நின்றுக்கிட்டு இருந்தா பேனு பயம் கட்டுறதுதான்டா. காலை பாரு, செருப்பு கூட போடல. ஏக்கா, நீலாம் காலை இல்லாமல் வந்தால் தான் நம்புவேன், காலில் செருப்பு போடலன்ற. என்ன வெறும் காலில் நடக்கிறோம், பார்க்குறவங்க தப்பாக நினச்சிவாங்கன்னு கதை விட்றியா? நீலாம் வெறும் காலில் தான் சுற்றுற. சில பேர்லாம் மானமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நான் பேய், என்ன பண்ணாதான் நம்புவேன். அக்கா, இப்போ நான் நம்பினா என்ன, நம்மளனா என்ன? நீ அடுத்தவங்களாம் நம்பி வாழாத. அம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வை. நீ பேயா? சொல்லு. ஆமா. சத்தமா? எஸ், நீ பேய். கான்ஃபிடென்ட்டா இரு, வெற்றி நிச்சயம். இல்லை, நீ அப்படியே வந்தால் பயமாக இருக்க மாட்டேன். இந்த முடியை மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு போட்டினா அப்படி போ அந்த சைடு. ஏய், இங்கே ஒரு லூசுரா, நான் தான் பையனு தெலுங்கு பட டைட்டில் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு.